அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் என்றென்றும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட சரியான கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக தியாகம் செய்த அறிஞர் பெருமக்கள், இன்னும் அல்லாஹுடைய அன்பை பெற்று சரியான நேரத்திலே வந்து அமர்ந்து நிறைவான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்காக அருள்கொடையாக அனுப்பி இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளில் எல்லா விஷயங்களிலுமே எப்பொழுதுமே நாம் அவர்கள் நினைத்து கொண்டு தான் வாழுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துஆக்களையும் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த நடைமுறையையும் நம்மால் முடிந்தவரை நாம் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலா, மூமின்களுக்கு, அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு, மறுமையை நம்பியவர்களுக்கு ஒரு அருள்கொடையாக நாம் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை, அந்த இடத்தை
வல்லரஹ்மான் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அது என்ன அருள்கொடை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாத்திரம் எப்படி அருள்கொடையாக இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள்? நமக்கு எதை ஏவினார்கள்? எதை செயல்படுத்தினார்கள்? அதற்கு பிறகு எந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள்? இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்து அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் கருத்து சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்கள் மீது அருட்கொடை புரிந்திருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு வழிகாட்டியாக அனுப்பியதன் மூலமாக அர்த்தம் அதுக்கு. அப்போ இவ்வளவு பெரிய அருட்கொடையை பெற்ற நாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற நாம், அவர்கள் பற்றிய ஒரு மதிப்பை உள்ளத்தின் அடித்தளத்தில் முதல்ல நம்ம கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மயீன். இந்த ஹதீஸில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விரும்ப வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார். உங்களில் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். ஹத்தா எதுவரை என்று சொன்னால், அக்கூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி, அந்த மனிதருடைய அந்த உம்மா வாப்பாவை விட அதிகமாக என்னை எப்போ விரும்ப ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம். இப்போ வலதிஹி, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட என்னை எப்பொழுது அதிகமாக விரும்புகிறாரோ அப்பொழுது வரை, வன்னாசி அஜ்மயீன், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட எப்பொழுது இவர் அதிகமாக என்னை விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் இவர் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்டவராக ஆவார். இல்லை என்று சொன்னால் லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. குர்ஆன் வசனத்தை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அருளப்பட்ட அருட்கொடை அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈமானில் உச்சக்கட்டத்தில் ஈமான் கொண்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை உங்கள் வாப்பா உம்மாவை விட, பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமாக விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வைத்துக்கொண்டு குர்ஆன் வசனத்தை இது சம்பந்தமாக அல்லாஹ் வேறு ஏதாவது சொல்லியிருக்கிறானா என்று குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எப்படி சொல்லணும்? ஸ்கூல் நீங்கள் போய் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹு, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்? நபியே நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, என்னண்டு அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்படி பின்பற்றினால் என்ன நடக்கும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னித்து, அல்லாஹ் உங்களை விரும்பி விடுவான். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் அவன் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், அருள்கொடை புரிபவன் என்று 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒரு வசனம் ஏற்கனவே சொன்ன வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு நடைமுறை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்பது நம்முடைய அனுபவம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். உதாரணம் வச்சிங்களேன், நம்மோடு பழகுகிற உறவு முறைகள் இருக்கிறாங்க. உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பாப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நம்மோடு பழகுகிற சுற்றுப்புற சூழலில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மீது வைக்கிற பாசம் இருக்கிற அன்பு இருக்குல்ல, இந்த பாசத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே அது முடிஞ்சு போயிடும். நீங்கள் மனைவியை எந்த அளவுக்கு நீங்கள் உயிருக்கு உயிராக விரும்பினாலும் எது வரைக்கும் தான்? அது மௌத்து வரைக்கும் தான். அது கூட சில இது மௌத்து வரைக்கும் என்பது இந்த உலகத்தில் ரொம்ப அந்யோன்யமாக மனைவி கணவன் புரிந்து கொண்டு
ஒருவர் மற்றவருடைய கடமையை சரியாக நிறைவேற்றி ரொம்ப பாசமாக இருக்கிற கணவன் மனைவி கூட எது வரைக்கும் தான்? நம்முடைய உயிர் போகின்ற வரைக்கும் தான். போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் வேறு ஒன்றை பார்த்து கொள்வார்கள், நாமும் வேறு ஒன்றை பார்த்து கொள்வோம். ஆரம்பத்தில் இருக்கும்போது தான், உயிரோடு இருக்கும்போது சொல்லுவோம், கண்ணே மணியே கரும்பே அப்படின்னு சொல்லி கவிதை எழுதுவோம், அவள் மீது அன்பாக இருப்பதாக நம்ம காட்டிக்கொள்வோம். இறந்து விட்டது என்று சொன்னால் 3ஆம் நாள் வேறு பெண்ணை பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்களாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் வேறு ஆணை பார்க்க ஆரம்பிப்பார்கள். சமுதாயம் அதை ஒத்துக்கொள்ளும். அப்போ என்னத்தான் நீ உயிரை கொடுத்து அன்பை காட்டினாலும், மனைவி மீதோ அல்லது மனைவி கணவன் மீதோ அந்த அன்பை காட்டினாலும் அது குறிப்பிட்ட வரையறையில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று அனுபவபூர்வமாக நம்ம உணர்றோம். அதல்லாத சண்டை போட்டுக் கொள்ளுகிற கணவன் மனைவியாக இருந்தால் டெய்லி சண்டையாக தான் கிடக்கும். அது வேறு விஷயம். நான் பேசுகிறது எல்லாமே உண்மையிலேயே அன்பு காட்டி ஒருவருக்கு ஒருவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அல்லாவும் தூதரும் சொல்லுகிற மாதிரி வாழுகிற குடும்பத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது அல்லாத குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். டெய்லி சண்டை நடக்கும். அது வேறு விஷயம். அதை பற்றி அந்த டாபிக் எடுக்க வேணாது. உண்மையிலேயே அன்பு செலுத்துகிற குடும்பத்தில் வாழுகிற கணவன் மனைவி உறவு கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட வருடங்கள் அல்லது இறக்கின்ற வரை, அவ்வளோதான். பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவு ஓடி ஆடி உழைக்கின்றோம். கடமையை கூட செய்யாமல், அல்லாஹ்வுடைய அழைப்பு கூட பதில் சொல்லாமல், அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம கடைசி காலத்தில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக எவ்வளவோ ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு பாசத்தை நம்முடைய பாசத்தை குறிப்பிட்ட அளவு புரிந்து கொண்டு அவர்கள் வேறு ஒன்றின் மீது தான் பாசம் வைப்பார்கள். அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நீ என்னத்தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் சரிதான், என்னத்தான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் சரிதான், என்னதான் அதற்காக நீ உழைத்தாலும் சரிதான், குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வாப்பா உம்மா காட்டுகிற பாசத்தை விட அந்த பிள்ளைகள் இன்னொன்றின் பக்கம் நாட்டம் ஏற்படுகிற மாதிரி அல்லாஹ் உடல் அமைப்பை படைத்திருக்கிறான். அந்த இன்னொன்றின் மேலே விருப்பம் ஏற்படும் பொழுது வாப்பா உம்மாவை உதறிவிட்டு செல்லுகிற எத்தனையோ பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிற வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளுடைய லட்சணமும் இதுதான். இன்றைக்கு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே வாப்பா உம்மாவுடைய பாசம் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது ஒன்று. அதற்கு பிறகு மனிதர்கள் மீது நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும், நண்பர்கள் மீது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும், அந்த பாசங்கள் எல்லாம், அந்த அன்பெல்லாம் உங்களிடமிருந்து ஒரு நன்மையை எதிர்பார்த்தவர்களாகத்தான் அந்த பாசமே இருக்கும். உங்களிடமிருந்து ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாக்கா, ஃப்ரெண்டு சொல்லுவான் சும்மா, உயிருக்கு உயிரான நண்பன், உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் கிடையாது, உன்னுடைய வாழ்நாளில் எல்லா சுக துக்கங்களையும் நான் பங்கெடுப்பேன்னு சொல்லுவான். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு நம்மளை கைட்டி விட்டு போயிட்டே இருப்பான். நம்மளும் அவனை கைட்டி விட்டுருவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னது? இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாப்பா உம்மாவை விட, பெற்ற பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரை விட என் மீது அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னாங்கள்ல, அது 100க்கு 100 உண்மையான விஷயம் என்பது நடைமுறையில் விளங்குகிறது. நமக்கு நடைமுறையில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நன்றாக விளங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் நாம் பாசம் வைக்க வேண்டும். அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏன் பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்து விட்டோம் என்று சொன்னால், அன்பு வைத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த அன்பு என்பது முடிவடையக்கூடிய அன்பு கிடையாது. அது முடிவடையக்கூடிய பாசம் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது மறுமை வரை வரக்கூடிய பாசம். அது சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய பாசம். அது இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைப்போடு நாம் செய்கிற காரியங்களில் இருக்கிற டேஸ்ட் இருக்குல்ல, அது போன்ற ஒரு டேஸ்ட் எதுலேயுமே இருக்காது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் அன்பு வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் ரீதியாக, மனது ரீதியாக அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு ஏற்பட்டு விடும். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்களா, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் காட்டுகிற இந்த நம்ம உறவு முறைகள், இதெல்லாம் இருக்க இல்லையா, உறவு முறைகள் இவைகள் எல்லாம் அழியக்கூடிய ஒன்று தான். குர்ஆனில் எக்கச்சக்கமான வசனங்கள் இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் எதன் பக்கம் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்தி வாழ்வதற்காக நீங்கள் முற்படுகிறீர்களோ அந்த பாசமெல்லாம் ஒரு கட்டத்தில் உலகத்திலேயே தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு மறுமையிலேயும் அது அவங்க உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தெளிவாக குர்ஆனில் பதிவு செய்கிறான்.
64வது அத்தியாயம் 14வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும். எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு கொட்டி பாசத்தை கொட்டி பாசம் வச்சிருக்கிறோம், அன்பை கொட்டி வளர்க்குறோம், அதற்காக காலம் காலமாக கஷ்டப்படுகிறோம், எப்போ பார்த்தாலும் அதே மைண்டில் தான் இருக்கிறோம். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு சும்மா விடாம ஃபஹ்தருஹும், அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஃபஹ்தருனது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. இன் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, அவர்களை கண்டுக்காம விட்டுருங்க, அவங்க போக்குலேயே அவங்களை விட்டுருங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தலாம் பாருங்க. இன் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து அப்படியே விட்டுறாம, இன்னமின் அவுலாதிக்கும் அம்வாலிக்கும் ஃபித்னா, உங்களுடைய அந்த மனைவிமார்களும் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் சோதனையாக இருக்கிறது. வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம் என்று அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் தான் உங்களுக்கு நல்ல கூலி இருக்கிறது. அதனால உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த உறவு முறைகள் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு உதவிக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உறவாடுவதற்காக நமக்காக அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒரு உதவியாளர்கள் என்று விளங்கி கொண்டு அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு பாசம் வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பாசம் வைத்து அவர்கள் செய்கிற காரியங்களை அவ்வப்போது கண்டித்து அல்லது மன்னித்து விட்டு அவர்களோடு வாழ்க்கை நடத்த வேண்டுமே தவிர, அவர்கள் செய்கிற குற்றம் குறைகளை நோண்டி பார்த்து அவர்களுக்காக என் உயிரையே விடுவேன் என்று உழைத்து என் பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கழித்து அங்கே போய் நின்றா சட்டாகாது. அதான் எல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நல்லா நம்ம பார்த்து சொல்கிறோம். ஃபக்தருஹும் என்று சொன்னால் உங்கள் மனைவி விஷயத்திலும் பிள்ளை விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதுக்காக கடமை செய்யாமல் இருக்கணுமா? இப்படிலாம் சொல்கிறானே அல்லாஹ். பிள்ளை விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, மனைவி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு நல்லா சொல்கிறானே. அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? இல்லை. இங்கே சில கடமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதற்காக உறவு முறைகளை படைத்திருக்கிறேன். அந்த உறவு முறைகள் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து கொண்டே இருங்கள். கணவன் என்று இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் பாட்டை செய்யுங்க, கூலி அல்லாட்ட எதிர்பாருங்கன்னு அர்த்தம். அதுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கணவன் செய்துவிட்டு கூலி யார்ட்ட எதிர்பார்க்கணும்? யா அல்லாஹ் எனக்கு இந்த இன்பத்திற்காகவும் எனக்கு பணிவிடை செய்வதற்காகவும் என் மனைவியினை கொடுத்திருக்கிற, இந்த கடமையை நான் வந்து சரிவர நிறைவேற்ற வேண்டும். கூலி யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அவள்கிட்ட இல்லை, மனைவிகிட்ட கிடையாது. மனைவிட்டு கூலி எதிர்பார்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் இங்கே சொல்லியாச்சு. அதேமாதிரி மனைவிக்கும் கணவனுக்குள்ள உறவு முறையும் அதுதான். மனைவிக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதனால நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிப்பதற்காகவும் என்னை வந்து தலைமை தாங்குவதற்காகவும் குடும்பத்தை வழிநடத்துவதற்காகவும் கணவனை எல்லாம் தந்திருக்கிறான். அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன். ஏன் செய்கிறேன்? நீ சொன்னதுனால செய்கிறேன், கூலியை உன்னிட்டு எதிர்பார்க்கிறேன். முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் உறவு முறை இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறது. உறவு முறைகளுக்கும் நமக்குமான தொடர்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கூட குறைவு ஏற்படுத்த விடக்கூடாது. ஏன் குறைவு ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் அதை பற்றி கேள்வி கேட்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. அப்போ நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ரெண்டை கம்பைன் பண்ணி அர்த்தம் வைக்கணும். இங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்குவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை, அது சம்பந்தமான விஷயங்களை மொத்தமாக ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு கருத்தை நாம் எடுத்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே வாழ்ந்தாக வேண்டும். ஒரு கட்டத்தில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் விரும்ப வேண்டும். குர்ஆனை படித்து பார்த்தா உங்களுடைய உறவு முறைகள் எல்லாம் வந்து வராதுன்னு சொல்கிறான்ல, எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறான். மறுமையில் வந்து அவங்களால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறான். ஆனால் அதற்காக இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட முடியுமா? அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், மறுமையில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, ஒருவருக்கு எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதன் காரணத்தினால இந்த உலக வாழ்க்கையில் அலட்சியமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏன்? கடமைகளை ஏற்படுத்தி ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். அதையும் பார்க்க வேண்டி இருக்குது.
அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் இவைகள் எல்லாம் நமக்கு தரப்பட்ட உறவு முறைகள் தரப்பட்டது எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு உதவிக்காக தரப்பட்டது. அது ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களிடத்து கூலி எதிர்பார்க்க முடியுமா? நான் என் மகனை நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும், அவன் எனக்கு அதே மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ண நினைக்கக்கூடாது. நம்ம முதல்ல எனக்கு கடமை நான் செஞ்சுருக்கிறேன், கூலி அல்லாஹ் தருவான். அவன் நல்லா இருக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும், அவ்வளோதான். யாரெல்லாம் மார்க் அடிப்படையில் வாழ வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் நினைப்போம், அவ்வளோதானே தவிர அவன் நாம் செய்ததற்காக நாம் சொன்ன மாதிரி தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இல்லை, நமக்கு இல்லை. அப்போ எதிர்பார்ப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமையை செய்துவிட்டு அந்த கடமைக்கு பகரமாக இந்த உலகத்திலே பிரதிபலனை எதிர்பார்த்து ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்காக அவர்கள் மீது கோபித்துக் கொள்வது அல்லது உறவு முறை துண்டித்து வாழ்வது அல்லது வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்வது தமக்கு தாமே, இதுவும் கூடாது என்று ரசூல் சொல்றாங்க. எப்படிப்பட்ட வழிமுறை பாருங்க. நல்லா மைனூட்டாக சிந்திச்சு பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகளை பின்பற்றும் பொழுதுதான் இவ்வளவு டீப்பான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. எந்த உறவு முறையை எடுத்துக்கொண்டாலும் அங்கெல்லாம் என்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை ஏன் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் ஏதோ நல்லது செய்திருக்கிறோம், அந்த நல்லது செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களும் நமக்கு நல்லது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ கூலி எங்கேருந்து அல்லாட்ட எதிர்பார்க்கிறது? அல்லாட்ட கூலி எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நினைப்பு நம்மகிட்ட உள்ள இருக்கணும்? முதல்ல அல்லாஹ் எனக்கு இதை கடமையாக்கி இருக்கிறான், அந்த கடமையிலேருந்து நான் விலக மாட்டேன், கூலியை நான் அல்லாட்ட எதிர்பார்க்கிறேன். அப்போ மறுமையை நம்பி இருக்கிற நாம அல்லாஹ்விட்ட கூலி எதிர்பார்த்து செய்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உறவு முறைகளை எந்த ஒரு கஷ்டமான மனசுக்கு வராது. நான் அதை செஞ்சேன், இவன் எனக்கு செய்யலை, நான் படிக்க வச்சேன், என்னை விட்டு ஓடி போயிட்டான், நான் சொன்ன இது மாதிரி அவன் கேட்கல, அல்லது இப்படி நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன் அவனுக்கு பாதகமாக இருக்கிறான் என்ற பிரச்சனையே வராது. ஏன்? நம்ம தான் டேரக்டர் அங்கே அல்லாட்ட சொல்லியாச்சு இல்லை, நான் இந்த ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், என் ஒய்ஃபை நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன், என் பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்குறேன், மார்க் அடிப்படையில் வளர்க்குறேன், என்ன காரணம் என்று சொன்னால் நீ சொல்லியிருக்கிறாய், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா. அப்போ அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை வைத்துக்கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்து வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனையே வராது. அப்படி இல்லாமல் கூடுதலாக நம்ம எதிர்பார்த்துடுறோம். நம்ம என்ன செய்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அல்லாஹ்ட்ட துவா செய்து அந்த விஷயத்தை சொல்லாத காரணத்தினால நமக்கு என்ன ஏற்படுது? என்ன நான் இவ்வளோ செய்கிறேன், நமக்கு இப்போ செய்ய மாட்டேங்கிறான், இவன் நான் இவ்வளோ நன்மை செய்கிறேன் செய்ய மாட்டேங்கிறானே என்று சொல்லி நாம் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணத்தினால்தான் மனநோய் ஏற்படுகிறது, மனம் அழுத்தம் ஏற்படுகிறது, தூக்கம் வருவதில்லை. யாராவது ஒருவர் உறவு முறைகளை தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் செய்த காரியத்தை மற்றாள்கிட்ட பரப்பி கொண்டே இருக்கிறோம். நான் இப்படி செஞ்சேன், எப்படி செஞ்சுட்டான், அவன் இவன் இப்படி செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான், இப்படி பிள்ளை எப்படி வளர்த்தேன், அப்படி போயிட்டான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த புலம்பல்கள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அல்லாஹ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அந்த லிமிட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் என்றால் யார்கிட்ட வைக்கணும்? அல்லாஹ் சொல்கிறான், யாரு? நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், குர்ஆன் வசனம் இது. நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகமாக பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதிகமாக பாசம் வைக்கும்னா ஏன் மேலே வைங்க. ஏன்? என்னுடைய உறவு ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்குமான அந்த உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிகிறது கிடையாது, மறுமை வரை தொடரக்கூடியது. சில கட்டங்களில் நபிமார்கள் சுகதாக்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சாதாரண மனிதர்கள் கூட சொர்க்கத்தில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் கூட அவர்களுடைய பழகிய நண்பர்கள் கூட சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோட இருப்பாங்க. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் அப்பயும் இருந்தாங்க, இருக்கிறார்கள், இருப்பார்கள் கியாமத் வரைக்கும். அப்போ உறவு முறை என்பது பாசம் வைக்க தகுதியானவர்கள் நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ். அதற்கு பிறகு உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்து அவர்கள் எப்படி நடக்க சொன்னார்களோ அந்த முறைப்படி சுன்னத்தான நடைமுறைகளை நம்முடைய வாழ்நாளில் முடிந்தவரை கொண்டு கொண்டே இருக்கணும். அதுதான் உண்மையான பாசமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் இதில் மூமினில் சொல்கிறான், எப்படி 63வது அத்தியாயம் 11வது வசனம் சொல்கிறான் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். எல்லா வசனங்கள் அப்படி பார்த்தா மாஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு குர்ஆனில் ஆய்வு செய்து பார்த்தோம்னாக்கா எத்தனை வகையான வசனங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான் சூரத்துல் முனாஃபிகீன்ல 11வது வசனத்தை சொல்கிறான் அல்லாஹ், எப்படி
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்கள் குழந்தைகளும் உங்கள் செல்வங்களும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை செய்து கொண்டே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை செய்து கொண்டே உறவு முறைகளை பேண வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை செய்து கொண்டே மனைவி பிள்ளைகளோடு பாசம் வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லான்னு சொன்னால் அல்லாஹ்வை மறந்து விட்டு உங்கள் பிள்ளைகள் மீது பாசம் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை மறந்து விட்டு பொருள்களை சேர்க்கக்கூடாது என்றும். வமை எஃபல் தாலிக்க ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், யார் ஒருவர் இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர்கள் எல்லோருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஒரே அடியா அல்லாஹ் அடிக்கிறான் அந்த ஆயத்தில். யார் இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ, எந்த வழிமுறையை? அல்லாஹ்வை நினைத்து கொண்டே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும். இது ரெண்டும் செய்யாமல் அதெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கின்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், பொருளாதாரத்தை முதல்ல திரட்டிக்குவோம், அல்லாஹ்வை நினைக்கின்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பிள்ளை குட்டிகளை வளர்த்துக்குவோம், நம்முடைய ஸ்டேட்டஸை வளர்த்துக்குவோம் என்று சொல்லி தானே பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி அன் யாத்தி அஹதக்குமுல் மவுத். எப்பா நீங்கள் இப்படிலாம் இருந்துடாது, எல்லாம் சொல்கிறான், இப்படிலாம் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மவுத்து வர இருக்கிறது. அதன் காரணத்தினால வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்கை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து விடுங்கள். செலவு செய்து விடுங்கள்னா பணம் மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ரிஸ்க்கு என்ற அந்த குரானில் வரக்கூடிய வார்த்தைக்கு சில பேர் என்ன நினைப்பாங்க? சரி பணம் காசு போல இருக்குது, பொருளாதாரம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, சிந்தனை ஆற்றல், இன்னும் பல திறமைகள், நம்ம இடத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ரிஸ்கில் சேர்ந்துடும், பொருளாதாரமும் சேரும் அதில். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்ல என்னது? அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி அன் யாத்தி அஹதக்குமுல் மவுத், மவுத்து வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சிந்தித்து பார்த்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்னு அர்த்தம். திருத்தி கொள்ளுங்க. அப்படி திருத்தி கொள்ளாமல் அவன் சொல்லுவான் என்னது? என்ன கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிரு, கொஞ்சம் டைம் கூடி, எனக்கு மவுத்து வந்துருச்சு, மலக்குள் மவுத்து வந்தாச்சு. மலக்குள் மவுத்து வரலாம் வேண்டிய நம்மகிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாரும். நல்லா சொல்கிறான், மவுத்து எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டி இருக்கிறான், மவுத்தாக்குவதற்காக. அந்த டைம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்வான் அவன்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துறியா அல்லா, நீ சொன்னது எல்லாம் இப்போ தான் எனக்கு விளங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மவுத்து வர அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்முடைய கண் பார்வைகள் எல்லாம் தெளிவாக ஆகிவிடும். இதெல்லாம் குரான் வசனம் தான் சொல்கிறேன், நேரத்தை கருதி அரபியில் சொல்லலை, எல்லாம் குரானுடைய கருத்து தான் நான் சொல்கிறேன். மவுத்து வருவதற்கு முன்னாடி நம்முடைய பார்வைகள்லாம் விசாலமாக ஆக்கப்படும், எல்லாவற்றையுமே பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னா, தூதர் எதெல்லாம் வழிகாட்டினார்களோ அவைகள் எல்லாமே தெரிய ஆரம்பித்த ஒரு செகண்டு தான். அந்த நேரத்தில் எதுவுமே பேச முடியாது நம்மளால். லா எஸ்தீவுன தௌசியத்தன் வலா இல்லா அகலிகம் எரிஞ்சுங்கிறான். எதுவுமே பேச முடியாது, சொந்தக்காரங்கள்கிட்ட போய் எந்த விதமான வசியத்தையும் செய்ய முடியாது, ரொம்ப பலகீனமான இருக்கிற அந்த நேரம் அது. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இவன் சொல்லுவானா, கொஞ்சம் டைம் கொடுத்துறியாள்லா, இது வரைக்கும் இவ்வளோ காலம் நான் வாழ்ந்த இந்த உலகத்தில் இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை, இப்போ எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், எல்லாவற்றையும் கேட்டு விட்டேன், அதன் காரணத்தில் நேரம் கொடு, நான் கொஞ்சம் நல்லவன் ஆகிட்டு வர்றேன் அப்படிங்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கிண்டலாக சொல்கிறான், கதாலிக்க காயுலுகா, இவன் இப்படி தான்ப்பா சொல்லுவான். இவன் எப்படி வசனம் வருது? இப்படி தான். எப்படி? எல்லா நேரம் கொடுத்தேன், இவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தேன், சிந்திக்கிறதுக்கான மூளையை கொடுத்தேன், நிறைய நேரத்தில் இவங்களுக்கு போதனைக்காண்டி ஆட்களை அனுப்பியிருக்கிறேன், தூதர்களை அனுப்பியிருக்கிறேன், உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க மஹல்லாவுக்கும் ஆள் அனுப்பியிருக்கிறேன், ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கெல்லாம் குர்ஆன் வசனம் பேசப்பட்டு கொண்டிருந்தது, மக்தப் மதரசாக்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது, அங்கே போதனை சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. நான் பாட்டுக்க போய் கொண்டிருந்தேன், நான் பாட்டுக்க வந்து கொண்டிருந்தேன், ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி தான், இதான் அர்த்தம். அதுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க படித்து வேலை வெட்டி இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க குரானை, ஏதோ ஹதீஸை படிக்கிறாங்க, ஏதோ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது எல்லாமே, எல்லாம் உண்மை என்பது கண்டிப்பாக தெரிகிறது என்று அல்லாஹ் அந்த மனிதன் புலம்புகிற அந்த விஷயத்தை பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் அப்படியே புலம்புவானாங்க கடந்து, ஏன் திருப்ப முடியாது. வலன் யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அல்லாஹ் தெளிவாக பதிசியாச்சு. வலன் யுஅக்கிர் லன் என்ற ஒரு வார்த்தை அரபி இலக்கணத்தில் இருக்குது, அரபி கிராமர் படித்தவங்களுக்கு தெரியாது. ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் லன் என்ற ஒரு வார்த்தை வந்து விட்டால் எப்பயுமே முடியாதுன்னு அர்த்தம். டோட்டலி லன் தரானின்னு அல்லாஹ் பதிவு செய்வான் குரானில், என்னை எப்போதுமே பார்க்க முடியாது. அந்த இலக்கணத்தை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்கிறான்.
வலையு அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு செகண்ட் கூட முன்னாடி பிள்ளை கிடையாது, முன்னிலை கிடையாது, பிள்ளை கிடையாது, எடுத்து விடுவான். அப்போ என்ன செய்ய முடியாது, அவனுக்கு குறிக்கப்பட்ட நேரம் அதுதான். அதற்கு முன்பாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆன் வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் நம் கண் முன்னால் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. உயிரோட்டமாக இருக்குது குர்ஆன். ஏதோ பழங்காலத்தில் எழுதி வச்ச புத்தகம் அது பாழடைஞ்சு போச்சுங்கிற புத்தகம் இல்லை நம்ம குர்ஆனுங்கிறது. யாரோ எழுதி வச்சாங்க கட்டுக்கதையை, எழுதி வச்சு அது காலத்தால் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஓலைகள் எழுதப்பட்டு ஓலைச்சுவடியில் இருக்குது, மியூசியத்தில் வைக்கிற புத்தகம் இல்லை இந்த குர்ஆனு. இந்த குர்ஆன் என்பது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் கியாமத்து வரை உலகத்தில் அது உயிரோட்டமாக இருந்து கொண்டே இருக்கும், அது படிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்பது உலகம் அழிகின்ற வரை இருந்து கொண்டே இருக்கும். உலகம் அழிந்த பிறகும் அவர்களோட சொர்க்கத்து வரை சென்று கொண்டுள்ள பாதையாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரண நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான். நீங்கள் சாதாரண உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு அதோடைய வேல்யூபிள் தெரியவில்லை, அதை மதிப்பு தெரியாத காரணத்தினால் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி நம்மை அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு பிறகு நடைபெறப் போகிற விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே சொல்லி விடுகிறான் அல்லாஹ் குர்ஆனில். இப்போ பாருங்க, இந்த சம்பவம் சொன்னாலே ஆயத்து எப்பயோ நமக்கெல்லாம் இந்த கியாமத்து நாள் எப்பயோ வரப்போகுது, கேள்வி கணக்கு எப்பயோ வரப்போகுது. ஆனால் கேள்வி கணக்கு நடந்தால் அங்கே என்ன கேள்வி கேட்கப்படும் என்று குர்ஆனில் நிறைய கேள்விகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு சுமத்த நம்மேல் காட்டிய அருள்கொடை இது, நம்மேல் காட்டிய பாசம் இது. அதாவது வரப்போகிற கொஸ்டின் பேப்பரை இதுதான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரே அல்லாஹ் அவுட் ஆக்கிறான் குர்ஆனில். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்கி இருந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கன்னு நம்ம மேலே அருள்கொடை புரிஞ்சுக்கலாம். புரியுதா இல்லையா நான் பேசுறது? கொஸ்டின் பேப்பர் உள்ளே இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர் மறைக்கப்பட்டது கிடையாது, எல்லாம் அவுட் ஆக்கி வச்சிருக்கிறான். இதாண்டா ஒன்று நான் கேட்க போகிறேன், மறுமையில் இதை தான் நான் கேட்க போகிறேன், இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சருக்கான நாளை உனக்கு இந்த உலகத்தில் நான் வைத்திருக்கிறேன், அந்த நாளை பயன்படுத்தி இந்த கொஸ்டின் தான் நான் கேட்பேன், அதுக்கு பதிலத்தை தயார் பண்ணிக்கல அர்த்தம். அப்போ எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பாருங்க அல்ல நம்ம மேல். சில கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு மூடலாக இருக்கும், அதுக்கு என்ன பதில் தெரியும்னு தெரியாது. ஆனால் இனி நடக்கப் போகிற எல்லா விஷயத்துக்குமான கேள்வியை அல்லாஹ் குர்ஆனில் வைத்து அந்த குர்ஆனுக்கு பதிலையும் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். இதுதான் செய்யணும். அது யார் பதில்? யார்? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில். அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து அவர்களை அல்லாஹ் வளர்த்து இந்த உலகம் அழிகின்றவளை மனித சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ்வை அனுப்பியதாக அல்லாஹ் சொல்கிறான். அதையுமே சொல்கிறான். எப்படி? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கூல். அந்த ஆயத்தில் அப்படி தான் வருது. 7வது அத்தியாயம் 158வது வசனம் ரசூலுல்லாஹ் சொல்கிறான்ல, யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவருக்கும் தூதராக நான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லோருமே என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்கொடை. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்ல வந்த இறுதி நபி என்பதை எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்ல அதை தான் சொல்லிக் கொடுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று வருவாரத்தில் பேசுவோம் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாக ஞானம் பெற்றவர்கள் 40 வயது கிடையாது. ஆனால் எல்லா ஞானத்தையும் 40 வயதுக்கு மேலே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து அவர்களை முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வைத்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களைத்தான் நம்மளை விரும்ப சொல்கிறோம். அதுக்காக ரசூல் சொன்னாங்க, லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மைன்னு சொன்னாங்க. நல்லா கரெக்டாக புரியுது. இந்த ஹதீஸுடைய கருத்துக்களையும் குர்ஆன் வசனங்களையும் பார்த்து உலக நடப்பையும் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான விஷயத்தை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று புரிகிறது. உங்களுக்கும் நன்றாக புரியும். உங்கள் உறவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் அப்படியே எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம பாசம் காட்டுறோம், எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம பாடாப்படுறோம், அவங்க எந்த அளவுக்கு நம்மளோட உறவு முறை வச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக வச்சுருந்தோம், அவங்க லட்சணம்லாம் என்னென்னு ஒரு சிந்தித்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அறிவுரை என்பது சரியாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் விளங்கும். எல்லோருக்கும் விளங்குற மாதிரி தான் அல்லாஹ்வும் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம விளங்க முற்படவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய தவறே தவிர அல்லாஹ்வும் தூதரும் எப்போதும் தவறு செய்யவில்லை என்பதை விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரையும் நாம் நேசித்து உலகத்திலும் நன்றாக வாழ்ந்து மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய முதல் உரையில் விரும்புவதற்கு தகுதியான இறைவன், நம்மை படைத்து வளர்த்து பரிபாலம் செய்கிற அல்லாஹ் தான் என்றும், நம்முடைய பாசம் அன்பு வைப்பதற்கு தகுதியானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்றும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதல்லாத மற்ற உறவு முறைகளோடு பாசம் வைக்க வேண்டாமா என்றால் பாசம் வைக்க வேண்டும். அந்த பாசத்திற்கான பிரதிபலனை உலகத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பாசம் வைக்க வேண்டும். அந்த பாசம் வைத்ததற்கான பிரதிபலனை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ சொன்ன காரணத்தினால நான் இவர்களோடு பாசமாக இருக்கிறேன். விஷயம் ஒன்று தான், நியத்தை மாற்றணும். கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை. விஷயம் ஒன்று தான், நியத்தை மாற்றிட்டோம்னா கூலி அல்லாட்ட கிடச்சிடணும். அதுக்கு பிறகு இவர்கள் செய்கிற தவறுகளை நம்ம மன்னித்திடுவோம். மனுஷன் இப்படி தான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருப்பார், ஒய்ஃப்னா இப்படி தான் இருப்பாங்க, பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம உள்ளத்தில் வந்துடும். அதுக்கு பிறகு கவலை வராது. இப்படி தான் இருப்பான்ட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ஜாலியாக போயிடலாம். அதில் எப்போ நம்ம எதிர்பார்த்து மனுஷன் நம்ம செய்யறதுக்கு தகுந்த மாதிரி அவனும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தானே கவலை வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க மேலாம் பாசம் வைங்க, இதெல்லாம் முடிஞ்சு போகிறது. மறுபடியும் நல்லா ஓடுவாங்க, விட்டுட்டு நல்லா பல இடங்களில் குரலாக சொல்கிறான். உம்மா வாப்பா விட்டு ஓடுவான், பிள்ளை விட்டு ஓடுவான், ஃப்ரெண்டு விட்டு ஓடுவான், நல்லா நிறைய இடத்துல சொல்கிறான். அதனால் ஓடுகிற உறவு முறை நமக்கு தேவையில்லை. நம்மோடு இருக்கிற உறவு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தள்ள வேண்டும். அதற்கு பிறகு முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு செய்து கொள்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் சக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாளாக இருக்கிறது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக கருதி முஹர்ரமுடைய ஒன்று ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு எப்போதும் போல் நம்ம பள்ளிவாசல் நம்ம இதில் அக்ஸா பட்ஜெட்டில் கஞ்சிக்காக ஏற்பாடு செய்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 9-10 2 நாட்கள். அதற்காக இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்கான ஏற்பாடு செய்வார்கள். அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன எப்போ பார்த்தாலும் பொருளாதாரம் கேட்குறேன்னு நினச்சக்கூடாது. ஏன்னா எல்லாமே நமக்கும் உங்களுக்குமான உறவுமுறை என்னது, பொருளாதாரத்தோடு சேர்ந்து மார்க்க பணியும் செய்ய வேண்டும், பொருளாதாரம் உங்களிடத்தை பெற்று தான் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அந்த ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிறை பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை 1 என்றும், பிறை பார்க்கவில்லை என்று சொன்னால் திங்கட்கிழமை 1ஆக கணக்கிட்டு 9-10 2 நாட்கள் நம்ம நோன்பு நோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பை பற்றி விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹதீஸ் கிளாஸில் நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், நேரத்தை கருதி. அதனால் அந்த 2 நாள் கஞ்சிக்காக உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்கி அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.